அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி பார்த்தோன்னா ட்விட்டர் அதாவது எக்ஸில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு அதாவது கவுன்சிலிங்கை பற்றி இளநிலை உதவியாளர் டைப்பிஸ்ட் பதவிகளுக்கான கலந்தாய்வுடன் அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இளநிலை உதவியாளர் பதவிக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது அதாவது நார்மல் ஜேஏ கேட்டகரியா அந்த கேட்டகரிக்கும் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கும் அனுமதி கொடுத்து ரெண்டுத்துக்குமே ஒருத்தர் அலோவ் பண்ண அவருக்கு ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கவுன்சிலிங் கலந்துக்கணுமா வேணாமா? இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சேர் பதவிகளுக்கான கலந்துகளுக்கு அனுமதிப்பட்ட தேர்வுகள் இளநிலை உதவியாளர் பதவிக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் கவுன்சிலிங் கலந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அத்தேர்வு தட்டச்சேர் பதவிக்கான கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். சூப்பர் நியூஸ் இது. முன்னெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்குது, இப்போ கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொரு அப்டேட்டு, மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கவுன்சிலிங். ஃபஸ்ட் டைம் 2025 தேர்வாணையத்தால் குறிப்பிட்ட நாள் மற்றும் டைமில் ஒரு குறிப்பிட்ட நாளின் டைம்லேயும் மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கவுன்சிலிங் தேவை தவிர்க்க இயலாத காரணத்தால் வர முடியல அப்படின்னா பெற்றோர், கணவர், உறவினர் ஆகியோரில் எவரேனும் ஒருவர் அனுமதிக்க போகிறாங்க. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் கேண்டிடேட்டு தான் பார்த்திங்கன்னா எப்பவுமே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் வர முடியலன்னா அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட நபர் தேர்வரால் சமர்ப்பிக்க வேண்டிய படிவம், அதாவது அந்த கேண்டிடேட் என்னெல்லாம் கொண்டு வரணுமோ அதை எல்லாத்தையும் இவர் கொண்டு வரலான்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம குட் நியூஸ் இது. அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்த பின்னர் மற்ற பதவிகளுக்கான கலந்தாய்விற்கு கவுன்சிலிங் அனுமதிக்கப்பட கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர் ஒரு பதவியை தேர்ந்தெடுத்த பின்னர் மற்ற பதவிகளுக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜேஏல எலிஜிபிள், டைப்பிஸ்டில் எலிஜிபிள், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எலிஜிபிள். இதில் நீங்கள் எதை முதல்ல எடுக்கிறீங்களோ அதுதான், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுலையும் எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு அப்டேட். அடுத்ததாக தேர்வர்கள் கலந்தாய்வின் போது தெரிவு செய்த பதவி, அலகு, துறையை மாற்றம் செய்ய இயலுமான்னு கேட்டிருக்காங்க. மாற்றம் செய்ய முடியாது. இதுதான் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் ஹாட் நியூஸ். அது ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னென்னா, பாஸ் பண்ண கேண்டிடேட் வர முடியலனா கூட அவங்களுக்கு பதிலாக அவங்களுடைய பேரண்ட்ஸ், கணவர், உறவினர் வரைக்கும் அங்கே அலோவ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ரொம்ப குட் நியூஸ் இது. மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டெஸ்ட் சீரியஸ், ஜிகே டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அப்டேட் இருக்குது. கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.